குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பிசி பெலா பாத் நம்ம கிச்சனில் பண்ணுறோம். அது எப்படின்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது மாதிரி கேரட்டை பாக்ஸை நறுக்கிக்கோங்க, பீன்ஸ் அது மாதிரி நீட்டமாக நறுக்கிக்கோங்க, பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஃப்ரோசன் பட்டாணி, வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 100 கிராமு ஒரு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ உருளைக்கிழங்கு இதே மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் இது மாதிரி நீட்டமாக நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, இதெல்லாம் காய்கறி, அதுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு காமிச்சிட்டோம். அப்புறம் வேண்டியது 1.25 டம்ளர் அரிசி போட்டுருக்கோம், பச்சரிசி. அப்புறம் 3/4 டம்ளர் துவரம் பருப்பு. இப்போ இந்த பருப்பையும் அந்த அரிசியில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கலந்துடுங்க. இது நல்லா 2 தடவை கலஞ்சாச்சு. இப்போ அதுக்கு எவ்வளோ 2 விட்டுருக்கேன். மொத்தம் இதுக்கு எவ்வளோ டம்ளர்? 1க்கு எவ்வளோ ப்ரொபோசல் 4 டம்ளர்னு விடலாம். 1க்கு 4? 1க்கு 4 டம்ளர் தண்ணி விடலாம். ஏன்னா பிசி பெலா பாத் கொஞ்சம் இதுவாக லூஸாக இருக்கணும். 1க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. 5 ஊற்றுறீங்களா? அதில் 1.25 டம்ளர் போட்டிருக்கு. ஒரு டம்ளருக்கு அதான் அதெல்லாம் விடு. அதான் 1:4 வாட்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க. 5 இது 6 போட்டிருக்கேன் பருப்புக்கும் சேர்த்து. ஓகே, பருப்புக்கு சேர்த்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஏன்னா இது தண்ணி நிறைய இருக்கும், ஏன்னா புளி ஜலம் வேற விடுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருங்க மேலே. போட்டு அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. இந்த பருப்பு அரிசி பருப்பு போட்டு அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. காய்க்கு தனியாக உப்பு போடுவீங்களா? ஆமாம், எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டால் தான் அது சேரும். இது காமிங்க. அப்புறம் இந்த முருங்கைக்காய் தனியாக வேக வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி தனியாக வேக வச்சுக்கோங்க. ஏன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் லேட்டாக வேகும், அது தனியாக வேக வச்சுக்கோங்க. அப்புறமா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மீதி காயெல்லாம் இந்த குக்கர்லேயே போட்டுடுவீங்களா? வேக வச்சுடுவீங்களா மீதி காயெல்லாம்? அப்படியே பண்ணலாம், இல்லை தனியாக அதில் வேக விட்டும் பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்க நீங்கப்பா? சரி, இந்த காயெல்லாம் தனியாக வேக வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் அதை தனியாக, மீதி காயெல்லாம் தனியாக வேக வச்சுக்கோங்க. தக்காளியும் 4 நறுக்கி இதில் போட்டுவிடுங்க. தக்காளி இதில் போட்டு நறுக்கி போட்டாச்சு. ஒரு தக்காளியை இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் காய்க்குள்ளே உப்பு சேரும். ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்டுங்க. ரொம்ப தண்ணியானா அந்த தண்ணியோடையே சேர்த்து தான் பிசி பெலா பாத்தை போட்டுடுவோம். ஸோ கொஞ்சம் மூடி வச்சுருவோம். அது மேலே இருக்கிறது வேகும். இந்த முருங்கைக்காய் இதில் அதுமாதிரி மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். தண்ணியெல்லாம் கொட்ட வேண்டாம், அப்படியே நீங்கள் பிசி பெலா பாத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா திருப்பி ஃபில்ட்ரு பண்ணும். அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஊற்றி வேக விட்டுட்டு பிசி பெலா பாத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் அரிசி பருப்பை போட்டு மஞ்சப்பொடி போட்டு மூடி அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இதை தனியாக குக்கரில் வேக வைக்கணும். அதுக்கு தேவையான உப்பையும் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அப்புறமா குக்கரை மூடிட்டு கேஸ் வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு ஊறு. இப்போ குக்கரில் கேஸ் அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க. வாசனை இப்போ கொஞ்சம் லைட்டாக வெந்நீர் உள்ளே இருக்கிறச்சாலும் சுட்ட உடனே மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. எவ்வளோ சவுண்டு வரணும்? 2 சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த சாம்பார் பிசி பெலா பாத்துக்கு தேவையான புளியை ஒரு எலுமிச்சம் அளவுக்கு, ஒரு லெமன் அளவுக்கு, ஒரு மீடியம் லெமன் கொஞ்சம் பெரிய லெமன் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுலேயே கரைச்சி வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா ஒட்டா கரைச்சி வச்சுக்கோங்க புளியை. முருங்கைக்காய் எடுத்து பார்த்துட்டாங்க, நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். தனியாக ரொம்ப திருப்பியும் ரொம்ப வெந்துருச்சுன்னா தொண்டையில் மாட்டிக்கும். இந்த மாதிரி வெந்த எடுத்தாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு அடுப்பை. அதை பாருங்க. அது இது கொஞ்சம் இன்னும் வேகணும். அதாவது விசில் வந்தாச்சு, ஆஃப் பண்ணிடணும். அப்போ கொஞ்ச நேரம் இதை ப்ரெஷர் இறங்கினோடனே எடுத்து பார்க்கணும். இது அடுத்த அதை இறக்கினோடனே ஒரு எலுப்பு சட்டி வைங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் சுட்டோடனே கடுகு போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கிற டைமில் வெந்தயத்தை ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னே கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரவுண்டாக இருக்கிறதுனா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுது, லேட் ஆகும். அது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனோடனே இந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். இந்த டைமில் இந்த காய் வெந்துடுச்சான்னு ஒரு தடவை பார்த்துடுங்க. வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தனித்தனி காயாக வந்துடுச்சு. இப்போ அந்த முதல்ல போட்ட வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம், ஃப்ரை பண்ண ஆனதுக்கப்புறம், இந்த நீட்ட வெங்காயத்தை பெரிய வெங்காயம் நீட்டமாக நெருக்கி வச்சுருக்கேங்களே, அதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நல்லா இது மாதிரி ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு பாருங்க. இந்த நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது கொஞ்சமாக கலர் வரதுக்காக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக கலர் ப்ளஸ் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கலாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி, சில்லி பவுடர். கொஞ்சம் உப்பு, இந்த இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு. புளி தண்ணி ஊற்றுறோம்ல, ப்ளஸ் இதுக்கு தேவை உப்பு. எல்லாத்துக்குமே போட்டிருக்கு உப்பு. ஸோ எல்லாத்துக்குமே போட்டிருக்கிறதுனால தனியாக உப்பு போடணும் அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் தனித்தனியாக உப்பு போட்டாச்சு. இந்த அரிசி பருப்பை வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டாச்சு. இதுக்கு தனியாக உப்பு போட, காயெல்லாம் வேகத்துக்கு தனியாக போட்டாச்சு. ஸோ அதுக்கு தனியாக உப்பு போடணும் அவசியம் இல்லை. அந்த டைமில் டேஸ்ட் பண்ணிக்கோங்க.
உப்பு பத்தலைன்னா கடைசியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா இந்த சாம்பார் பிடி ஓரளவுக்கு இது பண்ணதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி ஊற்றிடுவோம். நல்லா புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த புளி தண்ணியெலாம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறமா இந்த எல்லா காயத்தில் போட்டு இன்னொரு கொதி விடுங்க. கொதிக்கட்டும். இப்போ ஏதோ சிம்மில் வச்சுட்டு நல்லா சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்காங்க. இதில் நல்லா கொதிக்கிட்டோம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. வெயிட் எடுத்து இப்போ திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடுறாங்க. வெந்துருச்சாம்மா? நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பும் அரிசியுமா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். இதில் இதெல்லாம் எல்லாம் சாம்பாராக ஆனதுக்கப்புறம் இதில் காயெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுட்டு இதை அப்படியே இதில் ஊற்றிடுவோம். அப்போ பிசி பேலா பாத்தா கன்வெர்ட் ஆகிடும். பிசி பேலா குழச்சலாக இருக்கணும். அதுக்காக ஓரளவுக்கு குழச்சலாக சாதம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த காயெல்லாம் அதில் போட்டுடுங்க. எல்லாத்துக்கும் உப்பு போட்டிருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். இந்த உப்பு போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பிசி பேலா பாத்தாக்கு உங்களுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா மாத்திரம் போட்டுக்கலாம். அதர்வைஸ் தேவையில்லை. இந்த முருங்கைக்காயும் போட்டுடணும். அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இல்லாட்டா அது இதாகிடும், உடஞ்சிடும். காயெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த முருங்கைக்காய் போட்டு ஒரு பரட்டிடணும். இப்போ இந்த சாம்பார் நல்லா இதாகிடுச்சு. இதோட ஆல்ரெடி வெந்த சாதத்தில் குழச்செல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த காய் சாதம் எல்லாம் இப்போ பழப்பு கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லாட்டா அந்த எலக்ட்ரிசிட்டியாக கொஞ்சம் அலும்பி அந்த தண்ணி ஊற்றிட்டா போதும். நல்லா இந்த முருங்கைக்காய் கடைசியில் போட்டால் போதும். இப்போ நல்லா ஒத்தாப்போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போக கெட்டியாகிடும். அதுக்காக தேவையான வெந்நீரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்ற டைம்லேயோ இல்லை உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுவோம். இது பிசி பேலா பாத் பிஸியாக சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இதுக்கு லாஸ்ட்டாக இந்த முருங்கைக்காய் போட்டு அது உடையாத அளவுக்கு ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷு காரா பூந்தி இருந்தால் போதும். காரா பூந்தியை மேலே அப்படியே தூவிட்டு வேறு எதுவும் சைட் டிஷ் தேவையில்லை. காரா பூந்தியை போட்டுட்டு சூடாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்கும்போது 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்கிட்டுடுங்க வாசனைக்கு. அவ்வளோதான் பிசி பேலா பாத். கொஞ்சம் சின்ன தட்டில் கொஞ்சம் போட்டு காமிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு காரம்லாம் உப்பு காரம் நானே டேஸ்ட் மேக்கர். கொஞ்சம் கொத்தமல்லி சூப்பர். கரெக்டாக இருக்குது உப்பு. எதுவுமே எக்ஸ்ட்ரா போட வேண்டாம்.
நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்தாச்சு, நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். இந்த பிசி பெலா பாத் இதோட நம்ம இதுக்கு வேறு எதாவது போடணுமா? இதுக்கு மேலே கொத்தமல்லி போடணும். காமிச்சிடுறோம் அதையும் உங்களுக்கு. இப்போ மேலே அப்படியே கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி தூவி விடுங்க. ஆச்சு. பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், பிசி பெலா பாத் ரெடி. சாப்பிட்றதுக்கு நம்மளும் ரெடி. தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இன்னியோட பிசி பெலா பாத் ரெசிப்பியை உங்களுக்கு போட்டு காமிச்சாச்சு. இன்னொரு நாள் வேறு வீடியோவோட வரும். தேங்க்யூ, பாய்.